அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்கள் ஹாஜா நவாஸ் பேசுகிறேன். தினமும் ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். அந்த அடிப்படையில் இன்று குழந்தைகள் அதிகமாக காணாமல் போகின்றன அல்லது கடத்தப்படுகிறார்கள். இது குறித்து ஒரு செய்தி எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த எஃப்டினுடைய ஃபைல் என் கண்ணுக்கு பட்டுச்சு. எஃப்டின் ஃபைல்ல நிறைய குழந்தைகள் அரசியல் புரோக்கர் தனத்துக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. அதே போல உலகளாவிய தலைவர்களெல்லாம் தங்களுடைய பாலியல் இச்சைக்காக இந்த பெண்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரியான செய்திகள்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உன்னை யாரும் தலைப்படலை. அதை நான் பேசலாம் அப்படின்ற அடிப்படையில தான் சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எப்பொழுதுமே இளமையாக வாழணும், எப்பவுமே இளமையா தெரியணும், தனக்கான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்ற இயக்கம் மனித சமூகத்துக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அது இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு. இதை குறித்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போல இந்த யூதர்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதியா நிறைய நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது அப்படின்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ஆராய்ச்சியாளர்களும் என்ன செய்ய நோய்கள் இல்லாத நீண்ட நாட்கள் வாழ்றதுக்கான ஆராய்ச்சிகள் இருக்கிறதாக எலான் மஸ்க் உட்பட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல ஒரு மருத்துவ ரீதியான ஒரு ஹார்மோன் மனிதர்களை இளமையாக வைத்திருப்பதற்கு மிக உபயோகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இந்த குழந்தைகளுடைய பிறப்புகளுக்கு மிகவும் ஒரு சோர்ஸா எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அட்ரினல் அப்படின்ற ஒரு சுரப்பு இருக்கு. அது அட்ரினோக்ரோம் அப்படின்ற அட்ரினோக்ரோம் என்ற ஒரு ஹார்மோன் அது வெளியிடும். அது எப்போ வெளியிடும் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் ரொம்ப மரண பயத்திலயோ இல்லைன்னா இறப்புக்கான தருவாயில் இருக்கின்ற நேரத்திலேயோ அந்த ரத்தத்துல அந்த ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது அதுல கலக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து ஒருத்தன் தன் உடம்புல செலுத்திக்கிட்டான் அப்படின்னா, ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. இது மெடிக்கல் டேர்ம் நான் சொல்றேன். ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி தான் அது. இந்த அட்ரினோக்ரோம் உடம்புல இந்த சுரக்கின்ற மரண பயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய உடம்புல, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தான் அதிகமா மரண நேரத்தில், அது மரணமே அடைகின்ற நேரத்துலதான் என்ன செய்யும், அந்த பயத்துலதான் அந்த ஹார்மோன் சுரக்கும். அது என்ன செய்யும்னா, அதை இந்த ரத்தத்தை எடுத்து நம்முடைய உடம்புல செலுத்தி கொள்ளும் பொழுது இளமையான தோற்றத்தை கிடைக்கும். இளமையா எப்பொழுதுமே இருக்கலாம் அப்படின்றத சயின்டிபிக்கலா கிடைச்ச தரவு. அதாவது உண்மையா பொய்யா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அது 100% ப்ரூஃப் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆனா இது உண்மை என்று நம்பி இதை செலுத்திக்கிறாங்க அப்படின்றத, உலகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் செலுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இந்த எஃப்சியினுடைய ஃபைல்ல முக்கியமான ஒரு செய்தி இது குறித்து நான் அடுத்த பதிவுல இன்னும் விளக்கமா நான் சொல்றேன். தொடர்ந்து நீங்க ஆதரவளிங்க. ஆக தினமும் ஒரு செய்தியோடு நாம் சந்திப்போம்.